என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு தொடர் பாவங்கள். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி பிரசங்கி 2ஆம் அதிகாரம், வசனங்கள் 1 முதல் 11 வரை. தொடர் பாவங்கள். என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் விலக்கவில்லை. நான் செய்த முயற்சிகளிலெல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது. எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாயிருந்தது. பிரசங்கி 2:10-11. சிலர் சில தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி விடுவதும் உண்டு. பிறகு அதை பாவம் என்று உணர்ந்தும் அதை விட்டுவிட முடியாமல் அதற்கு அடிமைப்பட்டு வருந்துவதும் உண்டு. போதை மருந்து உண்ணுதல், மது அருந்துதல், புகைப்பிடித்தல் போன்றவை நம் சுக வாழ்வை கெடுப்பதோடு உயிரையும் குடிப்பவை. இவை பெரும்பாலும் நண்பர்களால் அறிமுகம் செய்யப்பட்டு நண்பர் வட்டத்தோடு ஒத்துப்போவதற்காக முளைவிடுகின்றன. ஒரு காலகட்டத்தில் அதை விட்டுவிட வேண்டும் என்றாலும் அது நம்மை விட்டுவிடாது. நாம் அவற்றிற்கு அடிமைகளாகி போயிருப்போம். அதே போல்தான் வேசித்தனமும். நீதிமொழிகள் 23:27-35 சாலமோன் ஞானி இந்த பாவங்கள் நம்மை எப்படியெல்லாம் வேதனைப்படுத்தும் என்று கூறுகிறார். முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும், விரியனை போல் தீண்டும். இந்த பாவங்கள் பாம்புகள்தான், உயிரை வாங்கும் வரை விடாது. ஆனாலும் இவற்றிலிருந்து விடுபட ஒரே ஒரு வழி உண்டு. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். யோவான் 8:36. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். சங்கீதம் 145:18-19. திக்கு தெரியாத காட்டில் சிக்கிக்கொண்ட இவர்களை தேவனை தவிர விடுவிப்பார் யாரும் இல்லை. இன்று மருத்துவ உலகமும் இவர்களுக்கு உதவ முன் வருகிறது. இருந்தாலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. பிலிப்பியர் 4:13 என்று இவர்களும் முழு மூச்சோடு ஜெபித்து முயற்சி செய்ய வேண்டும். சோம்பேறித்தனம், தூக்கம், பெருந்தீனி, டிவி, ஆபாச புத்தகங்கள் போன்ற சில்லறை பாவங்களும் தொடர் பாவங்கள்தான். எல்லோரையும் பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் உதவியோடு முழு மனதுடன் போராடினால் எல்லா பாவங்களினின்றும் விடுதலை பெறலாம். எல்லாவற்றையும் அனுபவிக்க உரிமை உண்டு என்று மெத்தனமாக இராமல் எல்லாம் தகுதியானவை அல்ல என்று உணர்ந்து தொடர்ந்து போராடும் விடாமுயற்சியும் அதற்குரிய விசுவாசமும் வேண்டும். இந்த உலகில் தகுதியான இன்பங்கள் 1000 உண்டு, அவை போதும். இந்த உலகில் தகுதியான இன்பங்கள் 1000 உண்டு, அவை போதும். தீர்மானம்: பாவம் என்னை அடிமைப்படுத்தாமல் இருப்பதற்காக நான் இயேசுவுக்கு அடிமையாகி விடுவேன்.